சேர்ல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுகிறீங்க. அதாவது தொட மேல கை வச்சு தட்டாம நல்லா கரங்களை அசைத்து இங்க இருக்கிறவங்க இது ரெண்டு பாப்பாங்க அழகா கை தட்டுகிறாங்க. இப்படி கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு கையை முழங்கைய கீழே வச்சுக்கிட்டு தட்டாம நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் துதிப்பதற்காக தான் அந்த பூமியில கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நம்மளை நம்பி ஆண்டவர், அதாவது 1/3 தூதன் என்ன செஞ்சிட்டா, பிசாசு கீழே இழுத்துட்டு வந்துட்டான். இப்ப அங்க ஒரு கூட்டம் தேவதூதர்களை அங்க ஃபில் பண்ணணும். அங்க ஒரு கூட்டம் தேவதூதர்கள் இடம் இப்ப எப்படி இருக்குது, காலியா இருக்குது. அந்த காலியான இடத்தை நிரப்புவதற்காக தான் இந்த பூமியில கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட ஆண்டவரை இன்றைக்கு நம்ம ஏமாற்றத்தோட என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரை நீங்க என்ன தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? நான் சுகமாய் வாழணுமா, நான் பங்களா கட்டணுமா, நான் கார் வீடு வாங்கணுமா? இல்ல, உம்மை ஆராதிப்பதே எனக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவீங்களா? கீழே வச்சு தட்டக்கூடாது, சப்போர்ட் இருக்க கூடாது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நல்ல சத்தம் போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? நீ என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். முதிர்வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர்வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போதாது, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவன் உள்ள மட்டும் நான் அவர் என்ன செய்வேனா, பாடுவேன். ஹல்லேலூயா.
இந்த நாவுல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இந்த கையினால ஒருத்தரை நம்ம உலகம் நினைக்குது, இந்த கையில ஒரு அருவா எடுத்த ஒருத்தரை போட்டு தள்ளிடலாம், இந்த கையில அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்குது. இல்ல, வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. மலையை பற்றி பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல, மலையை பார்த்து பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையை பற்றி புலம்புவதற்கும் பேசுவதற்கு நம்ம அழைக்கப்படல, பிரச்சனையை பார்த்து பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடனை பற்றி பேசுவதற்கு அழைக்கப்படல, கடனை பார்த்து பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏ கடனே, ஏ பிரச்சனையே, உன்னை விட என் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த கடனை பார்த்து பேசுவதற்கு, அந்த கட்டுகளை பார்த்து பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே, எத்தனை பேருக்கு தெரியும்? மோசேயுடைய சந்ததியவே அழிக்க வேண்டும் என்பதுதான் யாருடைய திட்டம்? எகிப்து ராஜாவுடைய திட்டம், பார்வோனுடைய திட்டமாய் இருந்தது. ஹல்லேலூயா. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை என்ன செஞ்சிடணும்? கொன்றணும். இதுதான் ஒரு திட்டம். ஆனா அங்க என்ன நடக்குது? நாணர் பெட்டியில வைத்து அதை தண்ணியில என்ன செய்யறாங்க? ஓரமா வச்சிடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? மோசே மேல் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. பார்வோன் ஒரு திட்டம், பார்வோனே முழு சந்ததியையும் அழிப்பதற்கு அவனே ஒரு திட்டம் வகிப்பானால், மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆதியிலே தீர்மானம் பண்ணின தேவன் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? எந்த தண்ணீர், எந்த சத்தமா சொல்லுங்களேன், உங்க நாவலதான் அதிகாரம் இருக்கு, சொல்லுங்க. எந்த தண்ணீர் மோசையை நியாயம் தீர்க்க நினைத்ததோ அதே தண்ணீரை கொண்டு எகிப்தியரையும் பார்வோனையும் அவன் சேனைகளையும் மோசே நியாயம் தீர்த்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நைல் நதி, அந்த தண்ணீர் மோசே நியாயம் தீர்க்க நினைத்தது. ஒரு நாள் வந்தது. என்ன எப்ப வந்தது? ஒரு நாள் வந்தது. அந்த மோசே அந்த தண்ணீர், அந்த செங்கடல், அந்த தண்ணீரை கொண்டு எகிப்தியரையும் பார்வோனையும் அவன் சேனைகளையும் குதிரை வீரரையும் மோசே நியாயம் தீர்த்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு எது உங்களை நியாயம் தீர்க்க போகிறது? ஒரு பிரச்சனை உங்களை நியாயம் தீர்க்க போறது இல்ல, உங்க குழந்தை இன்மை உங்களை நியாயம் தீர்க்க போகிறது இல்ல, உங்க கடன் பிரச்சனை உங்களை நியாயம் தீர்க்க போறது இல்ல. நாம் இன்றைக்கு அவைகளை நியாயம் தீர்க்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இட்ஸ் an angel அப்படின்னா ஆங்கில பைபிள் இருக்குது. ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் இயேசு கிறிஸ்துவே மனித உருவில அவர்களுக்கு காட்சி அளிக்கிறதுக்கு அர்த்தமாக தான் கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிற ஆகாருடைய வாழ்க்கையில சீனாய் மலையில இறங்கி வந்தது கர்த்தருடைய தூதனானவர். சிம்சோன் கிட்ட இறங்கி வந்தது கர்த்தருடைய தூதனானவர். மனோவாக்கு தரிசனமானது கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதன் வேற, கர்த்தருடைய தூதனானவர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. முதலாவதாக முதல் தன்னை தூதனானவராக ஒருவருக்கு தேவன் பிரத்யட்சமாய் காட்சி அளித்தாரானால் அது வேதாகமத்துல முதல் ஆகாருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆகாருக்கு மட்டும்தான். இங்க சூர் வனாந்தரத்துல அவன் என்ன செய்கிறா? அலைந்து திரிகிறா. சூர் வனாந்தரம் சொன்னா, சூர் என்று சொன்னா அடைக்கப்பட்ட சுவர் அப்படின்னு அர்த்தம். அடைக்கப்பட்ட, எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சு. இப்ப அவ கூட யாருமே கிடையாது. தாய் தகப்பன் மாதிரி இவர் அடிமை என்ன செஞ்சுட்டாங்க? இவள எகிப்து தேசத்துல வித்துட்டாங்க. தாய் தகப்பன் கூட இல்ல. விலைக்கு வாங்கின பார்வோன் என்ன பண்ணிட்டாரு? கூட இல்ல. பார்வோன் இப்ப யார்கிட்ட வித்துட்டாங்க? ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாமுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பார்வோன்? வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடு மாடு இதெல்லாம் கொடுக்கும் போது ஆகாரையும் விலைக்கு என்ன செஞ்சுட்டாரு? பார்வோன் வித்துட்டாரு. இப்ப பார்வோனு கூட இல்ல. நம்பி வந்து ஆபிரகாமும் இப்ப வனாந்திரத்துல கூட இல்ல. நாச்சியார் சாராலும் கூட இல்ல.
எலியேசரும் கூட இல்ல. கூட இருந்த 318 வேலைக்காரர்களும் இப்ப யாருமே என்ன இல்ல, கூடவே இல்ல. தனிமையா என்ன செய்கிறா? அலைந்து திரிகிறா. தன்னந்தனியா அலைந்து திரிகிறா. யாருமே இல்ல. ஏன் கேட்க யாருமே கூட இல்ல. என்ன நடக்குது? தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவே அவளை சந்திக்க இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வார்த்தையே இறங்கி வந்து வார்த்தையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறாங்க? ஆபிரகாமுக்கு நான் சொன்னேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, இப்ப ஆபிரகாம வைத்து இல்ல உன்னுடைய ஆசீர்வாதம், நான் சொல்லுகிறேன் ஓ சந்ததியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆதரவுமே சூர் வனாந்திரத்துல கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர் பார்வையில யார் உபத்திரவப்பட்டாலும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி அந்த நல்ல அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிற, நீ போய் அடங்கியிரு, முதலாவது குழந்தை வெளியே வரட்டும், நீ அடங்கியிரு சொல்ற. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம என்ன செய்யறா? போகிறா. எந்த சூர் வனாந்திரத்துல ஆகார் அலைந்து திரிந்தாலோ அதே சூர் வனாந்திரத்துல ஆபிரகாமும் சாராலும் ஆகிய இஸ்ரவேலுடைய சந்ததி அங்க அலைந்து திரிந்து தண்ணி இருக்காது. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பவும் என்ன செய்யறாரு? கொடுத்து ஒரு தோல்ல வச்சுட்டு ஒரு தோல்ல குழந்தைய வச்சு என்ன செஞ்சாரு? அனுப்பி விட்டுற. மொத்த பாரத்தை இறக்கி வச்சு நீ எக்கேடும் போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு? அனுப்பி வச்சுட்டாரு. ஆபிரகாம் ரொம்ப வறுமையில இருந்தாரா? பெண் பார்க்க போகும்போது 10 ஒட்டகங்கள் நிறைய என்ன அனுப்பிச்சு வச்சாரு? சீதன் அனுப்பி வச்சாரு. ஒரு சின்ன ஒரு பொற்காசு கொடுத்துருக்கலாம். ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க, எப்படியாச்சும் இதை வச்சு என்ன செஞ்சுக்கோ, களைச்சுக்கோ. ஒரு கழுதையை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். ஒண்ணுமே கொடுக்கல. என்ன கொடுத்துருந்தாரு? ஒரே ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் தான். ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். என்ன நடந்தது? அவர்கள் ஆகாருடைய சந்ததி ஆவிலா தேசத்துல என்ன செய்தாங்களாம்? குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா வலதுபுறத்துல எகிப்து இருக்குது, இடதுபுறத்துல கானான் தேசம், ஆபிரகாம் குடியிருக்கிற தேசம். 2 பேரும் பார்க்கத்தக்க நிலைமையில நடுவுல ஆவிலா தேசத்துல தேவன் அவர்கள் என்ன செய்தார்? வாசம் பண்ண வைத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க வேதம் சொல்லுகிறது, ஆவிலா தேசத்துல என்ன விளையுமா? பொன் விளையும். அங்க ஒரு பைசோன் நதியவே ஆண்டு என்ன செஞ்சிருந்தாரு? வைத்திருந்தார். ஆபிரகாம் ஒருவேளை ஒரு பொற்காசு கூட, ஒரு குண்டுமணி கூட கொடுக்காம அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஒரு பொற்காசை அல்ல. ஆனா தேவன், அங்க ஆகாரை கண்ட தேவன் பொற்காசை அல்ல, பொன் விளைகிற பூமியையே கர்த்தர் ஆகாருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துஷ்ட மனுஷனா இருப்பான். எப்படி இருப்பான்? ஒரு துஷ்ட சந்ததிக்கே கர்த்தர் பொன் விளைகிற பூமியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அவரால் பெற்றெடுத்த ஸ்தோத்திரம் சந்ததிக்கு கர்த்தர் எவ்வளவு செய்வார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்முடைய தேவன் நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்த வரியை நாம் சேர்ந்து பாடலாம். இன்றைக்கு அதே தேவன் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். நான் தனிமையா இருக்கிறேன், வனாந்திரம் போன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்குது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஆகாரின் தேவன் இன்றைக்கு நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வாழ்க்கையில தேவன் எல்ரோயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரர். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவா திராட்சரசம் குடித்து அவர் வெறித்து வஸ்திரம் விலகி என்ன செய்தாராம்? படுத்திருந்தார். அப்ப அங்க யார் வர்றது? காம் வருகிறாரு. அந்த நிர்வாணத்தை என்ன செய்யறாரு? பாத்துறாரு. உடனே அந்த தெளிந்து, அந்த வெறி தெளிந்து நோவா எந்திரிக்கும் போது கானான் சபிக்கப்பட்டவன் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். எந்த கானான் திராட்சை ரசத்தினால சபிக்கப்பட்டதோ புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். அதே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு மத்தியில கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சாபமா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், அவரை துதித்து பாடினா போதும், எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகளாய் மாற்றுகிறவளா இருக்கிறார். அல்லேலூயா. சிதறி கிடக்கிறத பொறுக்கிறவளா ரூத் இருந்தா ஒரே ராத்திரி தான். சொல்லுங்க, என்ன ராத்திரி? ஒரே ராத்திரி தான் அப்சைட் டவுன் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? மாறிச்சு. பொறுக்கிற ஒரு வாழ்க்கையில இருந்து அதை ஆளுகை செய்கிறவளாக, வயலுக்கு சொந்தக்காரியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருக்கு இப்படிங்கிற செகண்ட் போதும், இப்படிங்கிற ஒரு தருணம் போதும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு. அல்லேலூயா. அல்லாஹ் சத்தமாய் உற்சாகமாய் இந்த வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடுவோம். ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே.
நாள்ல தான் அந்த எழுப்புதல் முதலாவது வெளிக்க போகிறது. ஹல்லேலூயா. எழுப்புதலை பார்க்கிற பார்வையாளராக அல்ல, அதற்கு பங்காளர்களாக இருக்கும்படி கர்த்தர் அந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தெபோராளாக, எஸ்தராக, பெபேயலாக நாம் எழும்புவோமானால் தேவன் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எழுப்புதல் மேல ஒரு வாஞ்சை இருக்கிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. இந்த சபையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் இருக்கிற சிஸ்டர் பெனியல் சர்ச்சில் ஊழியம் செய்கிறதான சிஸ்டர் ஜான் சிரோஸ் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். காரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல ஊழியம் செய்வார்கள். அவர்களுக்கு இடையில எழுந்திரிச்சு போகிறது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கொஞ்சம் ரொம்ப அன்பானவங்க, ஆனால் ரொம்ப கண்டிஷனானவங்க. அதனால் கர்த்தரவங்க அவங்களையும் அவங்க ஊழியத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வெளியில் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடியிருப்பது மிகவும் நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன், நான் எப்பொழுதுமே வசனத்தை ஆரம்பம் தான் முடிக்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிக்கணும், சரிங்களா? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன், ஆமாம். அதனால் இந்த விசேஷித்தமான இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் எங்களை அன்பாய் அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவாதி தேவன் இந்த ஊழியத்தில் செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைத்த அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நான் எதிர்பார்க்கலை. பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் பாஸ்டர் தான் ஃபோன் எடுத்தாங்க. பாஸ்டர் திங்கக்கிழமை 26 லீவா, உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கப்போ எங்கள் பாஸ்டருக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் தெரியாது, மறந்துடுவார் அடிக்கடி. நான் சொன்னேன், எப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது சம்திங் அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க, இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நினைப்பாங்க, ஃப்ரீன்னு தான் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு சனிக்கிழமை ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு, திங்கக்கிழமை லீவு தான், செவ்வாய் புதன் நமக்கு மறுபடியும் கல்யாண வேலைகள் இருக்குது. அதனால் திங்கக்கிழமை ஃப்ரீ தான்ப்பா, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பாஸ்டர் உடனே சொல்லியிருப்பாங்க போட்டு இவங்க எங்கள் பாஸ்டர் ஓகேன்ட்டார். திரும்ப என்கிட்ட பாஸ்டர் கொடுக்க சொல்லும் பொழுது, பாஸ்டர் சிஸ்டர் நீங்கள் தான் அந்த தடவை மெசேஜ்னு, நானாங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள் இல்லை, எனக்கு எல்லாரையுமே தெரியும், உங்கள் சபையில் முக்கால்வாசி பேரை தெரியும், புதுசாக ஒரு சிலரை மட்டும்தான் வந்திருக்கீங்க, அதனால் எனக்கு எல்லாரையும் தெரியும், நானாங்க பாஸ்டர் அப்படின்னேன். ஏன் அப்படின்னா, ஒரு புது முகம் பேசுனாங்கன்னா எல்லாரும் ஆர்வமாக கேட்பாங்க. ஆனால் ஒரு பழைய முகம் கேட்கும் பொழுது, நம்ம சிஸ்டர் தானே, நம்ம சிஸ்டர் என்ன சொல்லிட போகிறாங்க, எப்பொழுதும் சொல்கிற விஷயந்தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. எல்லாரும் பேசின விஷயந்தான், எதுவும் புதுசாக என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க பேச போகிறதில்லன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிற அப்படின்னாலே பாஸ்டர் அப்படின்னு. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் சான்ஸ் தராரோ அதை நான் பயன்படுத்திக்குவேன், அதை வேண்டான்னு நினைக்க சொல்லவே மாட்டேன். உடனே சரிங்க பாஸ்டர், நான் பாஸ்டர்னு கேட்டேன், சரிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு வேலை. தேவனுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின திருச்சபைக்கு எழுதின ஒரு சம்பவங்களை குறித்து நம்ம வாசிப்போம். ரோமர் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இந்த நல்ல காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேத வசனங்களை நாம் தியானிப்போம். என் சகோதரரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிக்கிறார். இங்கே சகோதரர்களுடைய கூட்டம் அல்ல, இது சகோதரிகளுடைய கூட்டம் இல்லை. ஆனால் சகோதரர்களுக்கு பேச வேண்டிய விஷயத்த சகோதரிகளுக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்களேன்னு சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு தோணும், என்னடா பெண்கள் கூட்டம், ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க சகோதரர்னு ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லி. கலாத்தியருக்கு எழுத எடுத்துக்கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிப்போம். ஏனெனில்
உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். இல்லையா? புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இந்த வசனம்? என்ன சொல்ல வரேன் நான்? இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் ஒன்றுதான். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. வசனம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆண்களுக்கு மட்டும்தான் அல்ல, பெண்களுக்கும் இது உறுத்தாகும் இல்லைங்களா? ஆகவே இந்த நல்ல காலை வேளை ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேத வசனங்களை நம்ம தியானிப்போம். இந்த கூடுகை எத்தனை வருஷம் பாஸ்டர் நீங்கள் ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ஆரம்பிச்சு சிஸ்டர், இந்த சபை ஆரம்பித்த நாளிலிருந்தே இந்த கூடுகையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போது நெருக்கி சொல்லுங்கள், கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கு? 22, 24, 25, சரி அதெல்லாம் விட்டுருங்க. 20 வருஷம்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. 20 வருஷமாக இந்த கூடுகை என்ன பண்ணுது? நடக்குது. இந்த 20 வருஷமாக நான் வரேன்னு சொல்கிறேங்க, கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை 15 வருஷம் தைரியமாக தூக்குங்க, நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. 10, 5 வருஷம், 5 வருஷமா ஃபஸ்ட்டு 5 வருஷமாக தான் வரீங்களா? நான் உங்களை பார்த்தே 10 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. இல்லை இந்த கூடுகையும் இல்லை, சபைக்கு வந்து ஓகேவா? சரிங்களா? அப்புறம் 3, 2, 1 புதுசாக இருக்கிறவங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கேங்கிறவங்க, புதிய இப்போ தான் சில காலமாக வந்துட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். பாட்டியம்மா சந்தோஷம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, அப்போது நெருக்கி 20 வருஷமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தில் 15, 10, 5 எல்லாம் இருக்கீங்க. சரிங்களா? இப்போது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்குள்ள சபையில் உள்ள விசுவாச மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அப்படின்னா என்ன? நீங்கள் இந்த 3 விஷயத்திலும் தேறினவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த காலையில் நானும் அப்படி தான் நிச்சயித்திருக்கிறேன். 15 வருஷமாக 10 வருஷமாக 5 வருஷமாக வந்திருக்கிற நீங்கள் யாவரும் இப்படிப்பட்ட 3 விஷயத்திலும் நீங்கள் தெரிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். அதை உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த காலையில். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு புதுசாக என்ன செய்தி கொடுக்கணுன்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. பாஸ்டர் சொன்னார், எஸ் பாஸ்டர்னே அடுத்த செகண்டே ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் தான் கொடுத்தாரு. ஒரு சிலர் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் போய் உட்காந்து உபவாசம் இருந்தேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். உபவாசம் இருந்தெல்லாம் உண்மை தான், உங்களுக்காக ஜெபம் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த ஆண்டவர் நான் எப்போ எஸ்ன்னு சொன்னேனே அப்போ உடனே என்ன பண்ணார், இந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே நான் என்ன பண்ண நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த வசனத்தை. நிறைய பெண்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? வேதத்தில் எல்லா பெண்களை குறித்தும் தியானித்து முடிச்சிருப்பீங்கல்ல, பல கோணங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆகவே நான் பெண்களை பற்றி என்ன பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. சண்டே ஆராதனையும் சரி, வாரங்களில் நடக்கிற கூட்டங்களும் சரி, பெண்கள் ஜெபம் சொல்லி வாரத்தில் ஒரு நாள் நடக்கிற அந்த கூட்டத்திலும் சரி, இந்த ஸ்பெஷல் கூடுகையிலும் சரி, இன்னும் இதர மற்ற ஸ்பெஷல் கூடுகையிலும் நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்டிருக்கீங்க. அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாழ்ந்து கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். இப்போது இந்த காலை வேலை உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த வேலை நமக்கு தற்பரிசோதனையான வேலை. அதாவது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படணும் இல்லையா? அப்போது இந்த வேலை நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு வேலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நீங்கள் புதுசாக இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொல்ல, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், பரிசோதிக்கணும். புரியுதுங்களா? நாம் எல்லாரும் காலத்தை பார்த்தால் என்னவா போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள். உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே உங்கள் பாஸ்டர் தேடி வச்சுருக்கிறார். எல்லா எனது அதிகாரங்களில் மனப்பாடம் வச்சு பண்ண சொல்லி அதுக்கு ப்ரைஸ் கொடுத்து இல்லை நிறைய கேள்விகளை கேட்டு
நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் தேறினவர்கள் தான். இதில் யாரும் வந்து குறைச்சலாக சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்க தான் தேறினவங்க, ப்ரைஸ் வாங்காதவங்க தேறினவர்கள் அல்ல அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் தேறினவர்கள் தான் வேதத்தில். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் என்ன பண்ணுவோம், நம்மை நாமே பரிசோதிப்போம். இது பரிசோதிக்க வேண்டிய ஒரு நேரம். நாம் இந்த நாளிலே நற்குணத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா, புத்தி சொல்லுவதிலே நாம் வல்லவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் நம்மை நாமே பரிசோதிப்போம். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வேலை. சின்ன பிள்ளைங்களாம் அமைதியாக உட்காருங்க. ஏற்கனவே சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அன்பானவங்க, நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறவங்க, ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவங்க. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அமைதியாக உட்காந்துருங்க. வெளியில் பாப்பா வா, ரோஸ் கலர் கவுன் ஓடியா உட்கார், இங்கே வந்து உட்காருங்க, முன்னாடி வாங்க வாங்க. நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, வாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன விஷயம்னா, இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் யாரும் விளையாடக்கூடாது. சரியா? சின்ன பிள்ளைங்க அது விளையாட தான் செய்யுங்க, அதுங்க கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணும் தான். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்கள் கவனத்தை என் பக்கமாக திருப்பிடணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க நீங்கள் 1க்கு 2க்கு அப்படிலாம் ஏஞ்சி போகக்கூடாது. யாரும் பாத்ரூம் போயெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா, அதுக்கு தான் சிஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 மணி நேரம் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், எழுந்திருக்க விட மாட்டேன். ஆகவே என்ன பண்ணக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாது. பெரியவர்கள் கூட, சின்ன பிள்ளைங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட எல்லாத்தையும் அடக்க கற்றுக்கொள்வோம். சரியா? அடுத்தது, நீங்கள் கண்ணை மூடிலாம் தியானம் பண்ண வேண்டாம். இப்போ நான் இந்த வேலையில் எப்படி இருக்கிறேன் அப்படிலாம் கண்ணை திறந்து, எங்கள் சபையில் நான் அப்படி தான் சொல்லுவேன், சகோதரர்கள்லாம் நான் மேலே ஸ்டேஜ் ஏறினேன்னா இப்படி கீழே குனிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெக்கமோ என்னமோ தெரியாது. அதனால் நான் சொல்லுவேன், என்னை போன்ற வயதுள்ளவர்கள் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு கீழே உள்ளவர்கள் எனக்கு தம்பிமார்கள். சரிங்களா? எனக்கு மேலே உள்ள தகப்பன் மாரை போல இருக்கிறவர் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னை பாருங்கம்பேன். அதனால் இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா சகோதரி, மகள் இல்லையா, இப்படிப்பட்ட கேட்டகரியில் வந்ததுனால நான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதே தான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கெல்லாம் நான் யார், ஆண்டி. உங்களுக்கெல்லாம் நான் யார், இந்த நடுவில் சிஸ்டர்ஸ். பின்னாடி வயசானவங்களுக்குலாம் யார், நான் மகள். அதனால் நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டாம், கண்ணை மூட வேண்டாம். நல்லா கண்ணை திறந்து என்னையவே பார்க்கணும். நான் அழகாக இருக்க மாட்டேன்தான், ஆனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தூக்கம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கண்ணை என்ன பண்ண விரித்து தான் பார்க்கணும். அப்படி கண்ணை என்ன பண்ண, அந்த ஷட்ரு அப்படி மூடக்கூடாது. எப்போ மூடணுமோ அப்போ மட்டும்தான் மூடணும், அது இப்போ கிடையாது. சரிங்களா? இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். பெண்ணியல் திருச்சபையாக சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களை வாழ்த்துகிறோம். ஆகவே இந்த நாளில் நம் பரிசோதிப்போமா, தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிற அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு பகுதி நான் சொல்கிறேன். நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். முதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் நற்குணத்திலே நிறைந்தவர்களும். இந்த நற்குணத்திலே நிறைந்தவர்களும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்னா, அன்றைக்கு அந்த சபையார் நற்குணத்திலே நிறைந்த ஒரு மக்களாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர் என்ன பண்ணி, நான் இதில் உங்களை நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேங்கிறாரு. இந்த காலை வேளை நற்குணத்தில் நிறைந்தவர்களாக இருக்கிற நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம். முதலாவது, நற்குணம் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நற்குணம்னா என்ன, பிரித்து பாருங்க. நல்ல குணங்கள் இல்லையா, நல்ல கூட்டல் குணம், நல்ல குணம். சரி, அப்போ நல்ல குணங்கள் தான் என்னது, நமக்கு நற்குணம் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ முதலாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வாசிங்கம்மா. போதும்மா. இந்த நான் பாருங்கள் 24:31 அவர் ஒரு காரியம் சொல்கிறார். யார்? லாபான். உள்ளே வாரும் இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவே சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய வசனம், உள்ளே வாரும் வெளியே நிற்பானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இன்னைக்கு இந்த லாபானுக்கு ஒரு நல்ல ஒரு நற்குணம், வந்தவங்களை வாங்கன்னு சொல்லுகிற ஒரு நற்குணம். உபசரிப்புங்கிற ஒன்று இருக்கு இல்லையா நம்முடைய தமிழகத்தில். அப்போ உபசரிப்பு என்பது ஒரு நல்ல குணம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் இந்த சப்ஹெட்டிங்கில் போட்டுக்கோங்க. உபசரிப்பு என்பது ஒரு நல்ல குணம். இந்த உபசரிப்பில் நம்ம சாப்பாடெல்லாம் போடுறது அடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வந்தவங்களை வாங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர் வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிறீங்க? சொல்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க வந்தவங்க அப்படின்னு ஒரு சிரிப்போடி சிரிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம்ல. ஆனால் பெற்றோர் என்ன பண்ணுங்கள், வந்தவங்களுக்கு பிரேஸ் லார்ட் சொல்லுங்கள், வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், கற்றுக் கொடுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், சிரித்த முகமாய் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ லாபானுக்குரிய குணம் என்னென்னா, வந்தவரை வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அழைக்கிற ஒரு குணம். இன்றைக்கு காலகட்டங்களை நம்ம பார்க்கும்பொழுது உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப குறைவு. வாங்க அப்படின்றத ஒரு வார்த்தை என்ன பண்ணப்படுது, யார் வாயிலேருந்து இன்றைக்கி வரமாட்டேங்குது. அது வெளி உலகம் மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் கூட. அநேக இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது வாங்கன்னு சொல்லி சிரித்த முகத்தோடு கூப்பிட்றவங்க ஒரு சிலர் தான், எண்ணிடலாம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உபசரிப்பிலே முதலாவது சொல்ல வேண்டியது நம்ம என்னது, வாங்க, உக்காருங்க, தண்ணி குடிங்க, அப்புறம் என்னது, சாப்பிடுங்க. அப்போது லாபானுக்குரிய ஒரு நல்ல குணம் உள்ளே வாங்கன்னு சொல்லி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மரியாள் மார்த்தாளுடைய காரியங்கள். இப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்த்தாளை குறித்து நம்ம கேள்விப்படுத்தலாம். அவள் என்ன பண்ணா, வேலை செஞ்சு களைச்சி போய் கடைசி ஆண்டவர்கிட்டே வந்து என்ன பண்ணா, குறை சொல்கிறா. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே எங்கேயும் ஓடி வேலை செய்கிறேன்னா என் சகோதரி என்ன பண்ணுறேன், உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டாலே நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதா, எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி தான் நம்ம மார்த்தாளை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, கலங்கி சகல காரியங்களும் கவலைப்பட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க கலங்குறாங்க, கவலைப்படுறாங்களோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் ஆண்டவர் வந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட குணம் யாருக்கு இருந்துச்சுன்னா, இந்த மார்த்தாளுக்கு. இன்றைக்கி உபசரிப்பிலே வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் அப்படி ஏற்றுக்கொண்டார், லோத் அப்படி ஏற்றுக்கொண்டார். இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நற்குணங்கள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல குணம், உபசரிக்கிற இந்த குணம் நமக்கு இருக்குதா? நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. நான் எதையும் தெரியாத ஒன்றை சொல்லலை, எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். சூனேம் ஊராளை பற்றி நமக்கு சொல்லப்படுது. எலிசா அங்கே என்ன பண்ணுறான், ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த எலிசாவை வருந்தி கூப்பிட்டு தன் வீட்டிலே சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அவர்களை தங்க வைப்பார்களாம். ஒரு காலகட்டம் வந்தது, தன்னுடைய கணவன்கிட்ட சொன்னாங்க, இவர் யார், ஒரு தேவ மனுஷன், இவரை பரிசுத்தவான் என்று சொல்லி நான் காண்கிறேன். அதனால் இவருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ரூமை கட்டுங்க, அவருக்கு கட்டில போடுங்க, அவருக்கு லைட்டு, அங்கே விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, நான் நம்மளுடைய ஊரில் பாஷையில் லைட்டை போடுங்க. அவங்க என்ன பண்ண வரப்பெல்லாம் வந்து அங்கே தங்கியிருந்து அவர் என்ன பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்ல வேத வசனங்களை படிக்கட்டும், ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு சூனேம் ஊராள் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லும்போது அவரும் அதை அப்படியே செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது சூனேம் ஊராளுக்குரிய குணம் என்னென்னா, உபசரிப்பதிலே, வாங்கன்னு கூப்பிட்றதுலே, அதுலேயும் வருந்தி கூப்பிட்றதில்ல. இன்றைக்கி நம்ம யாராவது வருந்தி கூப்பிட்றோமா, கட்டாயப்படுத்தி கூப்பிட்றோமா யாரையும்? நம்மளுடைய சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், இல்லை ஊழியர்களாக இருக்கட்டும், சொல்லுங்கள் பாப்பா, வருந்தி கூப்பிட்றோமா? இல்லை, வந்தாவா வராட்டிப்போ, அப்படி தான் இன்றைக்கி காலங்கள் இருக்குது. ஏன் தெரியுமா, நம்ம இன்றைக்கி எல்லாவற்றையும் பார்க்குறோம். சூழ்நிலைகளை பார்க்குறது ஒரு பக்கம் இல்லை, அடுத்த நேரம் செலவுகளை பார்க்குறோம். 2 பேருக்கே இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது சாப்பாட்டுக்கு, சொல்லுங்கள் பாப்பா. 2000 சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, 5000 சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, 10,000 செலவு பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இன்னும் அதற்கு மிஞ்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இல்லைங்களா? அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேரோ ஒரு 4 பேருக்கோ ஒரு மாத செலவு சராசரி 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போது 10,000 நமக்கு சாப்பாட்டு செலவுக்கு ஆகும் பொழுது ஒரு விருந்தாளியோ மற்ற சொந்த பந்தமோ வந்துருச்சுன்னா அவங்கள நம்ம எப்படி உபசரிக்கிறது? அவங்களுக்கு நல்ல கறி மீனெல்லாம் வாங்கி எப்படி போடுறது யோசிப்போம்ல. இன்றைக்கி விலைவாசியில் என்னது, எங்கேயோ போயிடுச்சு, எகிரிடுச்சு.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அமைதியாக வாயை மூடிக்கிறோம். அப்படி தானே சொல்லுங்களேன். அம்மா இல்லைன்ட்டாங்க, சந்தோஷமா? நான் அப்படி அல்ல, நான் உபசரிப்பேன்ட்டாங்க. மற்றவர்கள் யோசிப்போம். நீங்களும் அப்படி இல்லை, சந்தோஷம் சிஸ்டர். அப்போது இன்றைக்கி உபசரிப்பதில் நமக்கு முன்னாடி இருக்க வேண்டியது நல்ல ஒரு நற்குணம். வாங்கன்னு கூப்பிடுங்க, அவங்கள வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லுங்கள், தங்க வைங்க, அவங்க நல்ல ஒரு சாப்பாடு என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த அன்பை அவங்களுக்கு காண்பீங்க. அந்த அன்புனால் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள கவர்ந்துடலாம். சாப்பாடு போட்டே கவர்ந்து இழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி யாரும் சாப்பாடெலாம் என்ன பண்ணுறதா செஞ்சுலாம் போகிறதில்ல, புக் பண்ணி தான் போடுறாங்க. பிள்ளைகள்கிட்டலாம் இன்றைக்கி அந்த கல்யாணம் ஆகிற பிள்ளைகள்கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு சமைக்க தெரியுமா, குக் பண்ண தெரியுமா அப்படின்னா, நோ எங்களுக்கு புக் பண்ண தெரியும். குக் பண்ண தெரியறதில்ல, சமைக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம எனக்கெலாம் சமையல் வராது தான், அதுவும் எங்கள் வீட்டில் சுத்தமாக நான் சமைச்சதே இல்லை தான். ஆனால் இங்கே வரும்பொழுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். இப்போயும் சமையல் டேஸ்ட் இருக்காது தான், ஆனாலும் சமைப்பேன். எனக்கு சமையலே வரல, போங்க நான் சமைக்க மாட்டேன், ஆர்டரை போடுங்க சாப்பிடுவோம் அப்படின்னா உடம்புக்கு கேடு. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுமா, உபசரிக்கிற ஒரு நற்குணம் நமக்குள்ளே இருக்குதாங்கிறத நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வாங்கன்னு வாய் திறந்து சந்தோஷமாக கூப்பிட்றோமான்னு பாருங்கள், உட்காருங்கன்னு சொல்கிறோமான்னு பாருங்கள், சாப்பிடுங்கன்னு சொல்கிறோமான்னு பாருங்கள், சிரித்த முகத்தோடு அவங்கள்ட்ட பேசுகிறோமான்னு பாருங்கள். அடுத்த வேத வசனங்கள் வாசிங்க. 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, உபசரியுங்கள். இந்த நற்குணத்திலே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அது என்னது உபசரிப்பு. அதே இதில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது. 2வது பாருங்களேன், அது அதிலே அந்த உபசரிப்பிலே முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், உபசரிக்கணுமா. அப்படின்னா என்ன முறுமுறுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். திட்டிக்கிட்டே, கோவப்பட்டு, இதையும் பேசிக்கிட்டே இல்லையா, அப்படி தான் நம்ம செய்வோம்ல. வந்துட்டாங்க, உங்கள் தங்கச்சிக்கு வேலையே இல்லை, உங்கள் அக்காவுக்கு வேலையே இல்லை, லீவ் விட்டுறக்கூடாதே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேசுகிறோம் நம்ம, உங்களோட என்னையும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் அப்படி செய்கிறது கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுவோம், நாம் சொல்லும் பொழுது அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் முகம் சுண்டி போயிடும். சரிங்களா? அதனால் நாம் என்ன பண்ணோம், நாம் யோசிச்சுப்போம், நம்ம முறுமுறுக்காமல் செய்கிறோமா. நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 15ஆம் அதிகாரத்துலேருந்து நல்ல ஒரு குணசாலியான பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்போது நல்ல குணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருக்கிட்டனா பெண்கள்கிட்ட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாவா, அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, ஆமாவா, ஆமாம், கண்டே பிடிக்க முடியாது. அப்படி தான் நம்ம குணங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இதில் நீங்கள் 15ஆவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாள் என்று சொல்லி. இப்போ பாருங்கள், இருட்டோடு எழுந்து, இன்றைக்கி யாரெல்லாம் இருட்டோடு எழுந்துருக்குறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மாலாம் பழைய காலத்து அம்மா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இருட்டோடு எழுந்துச்சாங்க. இப்போ புதுசாக உள்ளவங்க இளம் தலைமுறைகள் யாருமே எழுந்திருக்கிறது இல்லை. இருட்டோடு எழுந்துச்சு வீட்டாருக்கு என்ன பண்ணுமா, ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசனம். இப்போ நம்ம மாமியார் மாமனார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் மாமனார் மாமியாரோட இருக்கீங்க? என்னமோ ஐயோ, ஐபிஎஸ் சர்ச்சில் எல்லாமே தனி கொடுத்தனம் தான் போட்டிருக்கு, பிரச்சனையே இல்லை. மாமனார் மாமியாரை உபசரிப்பது ஒரு நல்ல நற்குணம், அவங்கள வச்சு பராமரிப்பது ஒரு நல்ல நற்குணம். மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார் எல்லாரோடையும் இருந்து அனுசரித்து நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அப்பொழுது தான் நம்மளுடைய நற்குணம் அங்கே வெளிப்படும். தனி குடித்தனத்தில் இருக்கிற பெண்களில் நாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. தனி குடித்தனர் போன பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பாப்போம். மாமனாரை பற்றி தெரியுமா, மாமியாரை பற்றி தெரியுமா, நாத்தனாரை பற்றி தெரியுமா, இல்லை கொழுந்தனாரை பற்றி தெரியுமா, ஒத்த ஓப்படியாரை பற்றி தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பிரசங்கம் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து பிரசங்கம் பண்ணுவாங்க.
பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம அதை அங்கீகரிக்க வேண்டியது தான். ஆனால் அதே நேரத்தில் நான் அதை கொஞ்சம் என்ன பண்ணுவேன், யோசித்து பார்ப்பேன், அலசி பார்ப்பேன். நம்ம நற்குணம் எங்கே வெளிப்படுதுன்னு. முதலாவது இந்த நற்குணம் நம்ம வீட்டாட்ட தான் வெளிப்படும், நம்ம குடும்பத்தில் தான் வெளிப்படும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாமனார் மாமியாரோடு இருக்கிறவங்க தான். ஆராதனை நடத்தின அந்த ஷாலினிங்கிற அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸ் ஒய்ஃபு தான். அது பாஸ்டருடைய ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அவங்க மாமியார் இருக்காங்க, எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்குறாங்க. நாங்களும் சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுமா, சமைக்கணும்னு சொல்லி வாசனம் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கணும். இருட்டோடு எழுந்துட காட்டினாலும் கூட என்ன பண்ணணும், ஆண்டோட சமூகத்தில் அவர்களை நல்ல விதமாக நற்குணத்தில் நிறைந்தவர்களாக நாம் அவர்களுக்கு உபசரிப்பு செய்யணும். முறுமுறுக்காமல் செய்யணும். இந்த கல்டு கட்டைங்களுக்கு வேலையே இல்லையா, இந்த கல்டுங்க எப்போ தான் போய் தொலைங்க அப்படின்ற அந்த முறுமுறுப்பு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கணவனுக்கு சமைப்பதில் முறுமுறுப்பு வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் தான், எல்லாம் நூடுல்ஸ் தான், ஃப்ரைட் ரைஸ் தான். செய்யாதீங்க. சமைச்சு நல்லா குழம்புலாம் கொடுத்து பொரியெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்கூலுக்கு கட்டி அமுச்சு விடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆகாரம் வேணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு உடல் எதிர்ப்பு சக்தி நிறைய வரும். அதுங்களுக்கு என்ன ஆசை, நூடுல்ஸ் சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், அதுதான் ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் அது நமக்கு நல்லதல்ல. எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் ரொம்ப வருஷம் உயிரோடு வாழணும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நற்குணத்தில் உபசரிப்பை நம்ம காண்பிப்போம். பிள்ளைகளுக்கு கூட அந்த உபசரிப்பை காண்பிப்போம். இன்றைக்கெல்லாம் பெற்றோர்கள்லாம் ஒரு பாக்கெட்டை வாங்கி அப்படி தூக்கி போட்டுருதுங்க பிள்ளைங்க. அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, அந்த பிஸ்கட்டோட வாழுதா, அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. இன்றைக்கி அப்படி தான் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளை நடுத்தர வயதில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கல்யாணம் பண்ணி 5 வருஷமோ 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் இப்போ நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்காதுங்க. இனி திருமணம் ஆகிற போகிற வாலிப பிள்ளைகளும் இப்போயே இந்த நற்குணத்தெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுங்க. பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, நான் வந்தவங்க என்ன பண்ணும், முகமுழந்து வாங்கன்னு கூப்பிடுங்க, உட்காருங்கன்னு சொல்லுங்கள், சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க நல்லா என்ன பண்ணுங்க, சமைச்சு போடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ செஞ்சு போடுங்க. அதுதான் நல்ல ஒரு நற்குணத்திலே நிறைந்தவர்களாய் நாம் இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு போனார். அங்கே என்னெல்லாம் செய்யப்படணுமோ அதெல்லாம் செய்யப்படலை. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 36லேருந்து 46 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அங்கே பரிசேயன் என்கிற ஒரு சீமன் என்ன பண்ணுறாராம், ஆண்டவரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாராம். விருந்துக்கு கூப்பிட்டவர் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் செய்யலை. திடீர்னு அங்கே ஒரு பாவியான ஒரு பெண்ணு வராங்க. ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரால் என்ன பண்ண, பாதத்தை நினைக்கிறாங்க, தலைமயிரால் துடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இவர் யோசிக்கிறாரு, இந்த பாவியான ஸ்ரீ என்ன பண்ணுறா, ஆண்டோடைய பாதத்தை வந்து தொடுறாளே, இவ யார், இவர் நீதிமானாச்சே, இவர் பரிசுத்தராச்சே அப்படின்னு சொல்லிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே நீ என்ன பண்ண, என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ட, அதெல்லாம் ரைட் தான். ஆனால் நீ என்ன செய்யலை, என்ன என் பாதங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, எனக்கு முத்தம் செய்யலை, என் தலைகளுக்கு. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. ஆண்டவர் குறை பார்ப்பாரா? நம்ம சொந்தம் பார்க்கும், பந்தம் பார்க்கும், நம்முடைய மாமியார் பார்ப்பாங்க, நம்முடைய மாமனார் பார்ப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்ப்பாரா குறைகளை? இங்கே வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் குறைகளை பார்த்தார் என்று சொல்லி அவருக்கு எந்த விதத்திலும் சரியானபடி அவர் என்ன பண்ணலையாம், உபசரிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த சீமோனை பார்த்து சொல்லுறார். நீ என்னை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் என்ன பண்ணல, எனக்கு செய்ய வேண்டியதை நீ எனக்கு செய்யவில்லையே என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில் ஐபிஐ கூத்துரு திருச்சபையார் நற்குணத்திலே நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கீங்க. இந்த நற்குணத்திலே முதலாவது உபசரிப்பு, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2வது கீழ்ப்படிதலை குறித்து நாம் வாசிக்கவும். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தார். 20வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இப்படி ராஜா
இல்லைம்மா. எஸ்தர் மொர்தகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வத்தாரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த எஸ்தருக்குள்ளாய் ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. நற்குணத்தில் 2வது கீழ்ப்படிதல், பி போட்டுக்கங்க. கீழ்ப்படிதலில் உள்ள ஒரு நல்ல குணம் கல்யாணத்துக்கு முன்பாகவும் இருந்துச்சு அந்த அம்மாட்ட. திருமணமாய் இவங்க யார் இப்போது? ராணி, ராஜாத்தி. இனி அந்த மொர்தகாய் சொல்கிற தகப்பனுடைய பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணாராம், அவங்க கீழ்ப்படிந்து சொற்கேட்டு அப்படியே நடந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா சகோதரிகள்லாம்? இப்போது கணவனுக்கு அந்த டீச்சர் அப்படி சிரிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மொர்தகாயை தகப்பனுடைய பேச்சை கேட்டாங்கன்னா தகப்பன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ஏன் அவங்க தன்னுடைய காரியங்களெல்லாம் மொர்தகாய் சொன்னபடி செஞ்சாங்க அப்படின்னா தகப்பன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறவராக இருந்தார். கல்யாணத்துக்கு முன்பாகவும் சொன்னார், கல்யாணத்துக்கு பிற்பாடும் சொல்கிறாரு. ஆகவே அந்த அம்மா எஸ்தர் அம்மா என்ன பண்ணாங்க, ராஜாத்தி அப்படியே கேட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் தகப்பன்மாரும் தாய்களும் கெட்ட ஆலோசனை சொல்வதில் முதன்மையாக இருக்காங்க. இன்றைக்கு பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். நல்ல ஆலோசனைக்கு யாரும் என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படிதல். வாலிப பிள்ளைகள் அவங்கள பார்த்து கேட்குறேன், கீழ்ப்படுகிறீங்களா? போமா, காலம் எங்கேயோ போயிடுச்சுன்னு இப்போ தான் இல்லை, அப்படி தான் பேசுகிறோம் இல்லை, கீழ்ப்படிவோம். ஆனால் கெட்ட ஆலோசனைக்கு என்ன பண்ண வேண்டாம், நாம் கீழ்ப்படிய வேண்டாம். பெற்றோர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தா அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். கண்டிப்பாக எந்த ஒரு பெற்றோரும் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். பாசத்தின் மிகுதியினாலே அநேக குடும்பத்தை கெடுக்கிற பெற்றோர்கள் தான் உண்டு. அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரிங்களா? திருமணமானவர் எத்தனை பேர் அப்பா அம்மா எனக்கு இருக்காங்கன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பாருங்க. எல்லாருக்கும் இருப்பாங்கல்ல. ஒரு அம்மா மட்டும் இருந்தாலும் ஓகே, அப்பா மட்டும் இருந்தாலும் ஓகே. அப்போது நல்ல ஆலோசனை கொடுத்தா அதை கேளுங்க, இல்லாட்டி கேட்காதீங்க. ஆமே, உங்களுக்கே நிதானித்து. ஏன்னா நீங்கள் ஆண்டோடைய வேத வசனங்களை படிக்கிறீங்க, ஆராயிறீங்க, சகல விதத்தில் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போ தன்னுடைய பெற்றோர் சொல்லுகிற விஷயத்தில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக இருப்போம். கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்தான். நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படிவோம், கெட்ட காரியத்துக்கு என்ன பண்ண வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம். பெற்றோருடைய பாசம் என்ன பண்ணுமோ அவங்களுடைய கண்ணை மறைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்வாங்க, ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை படுகொலியிலே தள்ளுற பெற்றோர்கள் இன்றைக்கி நிறையா. ஆகவே இந்த காலை வேளை அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்கள். நற்குணத்திலே கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்களா? நீங்கள் புதுசாக எதுன்னு நான் சொல்லுங்கள். பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அடுத்த வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளாக இருப்போமா? சாராளுக்கு. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு தானே பிள்ளைகள். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க, எழுதி வச்சிருக்க, சாராளுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்களே. கீழ்ப்படிதல் இல்லை, முதன்மை இடத்தை பெற்றவங்க சாராள். எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்தாங்க, ஆண்டவனே என்று சொல்லி. இன்றைக்கி புருஷன்மாரை எத்தனை பேர் ஆண்டவனேன்னு சொல்கிறோம்? சிரிப்பு பாருங்கள், ஆண்டவனேன்னு சொல்லும்போதே சிரிப்பு. அப்படின்னா நம்ம சொல்கிறதில்ல. இன்றைக்கி அப்படி பார்த்த வார்த்தைகள் வரதில்லை. ஏங்க சொல்கிறோமா, போங்க வாங்கன்னு சொல்கிறோமா? இல்லை, ஏய் பேரை சொல்லுங்களேன், யாராவது ஒருடைய கணவர் பேரை சொல்லுங்களேன் பார்ப்போம். எங்கள் திருச்சபையில் அந்த புதுசாக கல்யாணம் பண்ணி வந்தவங்களாம் ஏ டானி, ஏ ஜான் அப்படி தான் கூப்பிடுங்க. என்ன அப்படின்னா
நாங்கள் ரொம்ப அன்பாக சமரசமாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்கார் தப்பாக நினச்சிக்கவே மாட்டார். தப்பாக நினைக்க மாட்டார் தான். அன்பு தான், பாசம்தான். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாதான், பேர் 4 பேருக்கு முன்னாடி பேர் சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? வாங்கங்கிற வார்த்தை இல்லை, இப்போது வா போ, என்னம்மா ஆடு மாடை மேய்க்கிறது மாதிரி. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க பெண்கள் நிறைய பேர். ஆண்டவன் என்ற வார்த்தை வரலனா கூட ஏங்க என்னங்க அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வரணும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறதில்ல, அந்த வார்த்தைகள் வரதில்லை. அப்போது நம்ம எப்படி கீழ்ப்படிவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். சாராள் என்ன பண்ணாங்களாம்? கீழ்ப்படிந்தாங்களாம் ஆண்டவனே என்று சொல்லி. கீழ்ப்படுதலை குறித்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கோம். இப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமா? அந்த நற்குணத்தில் கீழ்ப்படுதல்ன்ற குணம் நமக்கு இருக்கா? ஒருவேளை இங்கே உள்ளவங்க நீங்கள் யாராவது புருஷன்மாரை பேர் சொல்லி கூப்பிட்றீங்களோ, இல்லை ஏய் வா போன்னு சொல்லி கூப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது, மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்களும் பின்னாடி பழகுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் முன்மாதிரி. உங்கள் கீழ்ப்படுதலை தான் பார்க்குங்க. புருஷன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டோம்னா, அப்பாயா எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவங்க செய்வாங்க, எங்கள் அப்பாவை மீறி எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை யாருக்குள்ளே வந்துருந்துருமா? பிள்ளைகளுக்குள்ளே வந்துடும். எங்கள் அம்மா பற்றி தெரியாதா? புருஷனுக்கே கீழ்ப்படியாது. அப்படி தான் இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி பார்த்துச்சிங்கன்னா ஒரு நாளும் அந்த பிள்ளைங்க போய் தன்னுடைய வீட்டில் குடும்பத்தில் என்ன பண்ணாதுங்க, கீழ்ப்படியாதுங்க. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பாய் தயவாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேச்செல்லாம் என்ன பண்ணுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி அன்பாய்க்கணும். அடுத்தது 3வது சி, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் படுவாயாக. வாசிங்க. நீ தரித்திரரும் போகாது. வாசி பாருங்க. இங்கே போவாஸ் என்ன பண்ணுறாங்க, ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நற்குணம் என்று சொன்னாலே பெண்களில் ரூத்தமாக வந்துடுவாங்க, ஆண்களில் சொல்லுங்களேன் பாப்பா. நற்குணத்தில் சொல்லுங்கள் சிஸ்டர். கரெக்ட் தான். யோசிப்பர்ல யாக்கோபு வந்துடுவார், குணசாலியும் கூடாரவாசியும். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்களாம், அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறாங்களாம், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமம். அப்படின்னா கற்பில் மிக சிறந்தவங்க இவங்க ஒரு இளம் விதவை தான். இவங்க மோவாப் தேசத்திலேருந்து வரும்பொழுது ரொம்ப சிறு வயசு தான். இந்த சிறு வயசானவங்க அப்பா போவாஸ் சொல்கிறாரு, நீ ஒன்றுமில்லாமல் எங்கே என்ன பண்ண, இங்கே பெத்லேமுக்கு வந்திருக்கிற, ஆனால் பெத்லேமில் வந்து நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கற்பை என்ன பண்ணுற, நீ காத்து கொண்டு வாழ்கிற. இன்னைக்கு உலகத்தில் இங்கே பார்க்குறோம், தரித்திரர் ஐஸ்வர்யவான் இளைஞர்கள் பின்னால் என்ன பண்ணல, நீ போகலை. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நடுத்தர வயதில் நெருக்கி ஒரு 50 வயசுக்குள்ள உள்ள பெண்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் வாலிபர்களை தேடி போகிறாங்க. ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே அவங்களுக்கு திருப்தி இல்லை. வாலிபர்களை தேடி இருக்கிற உலகத்தில் இருக்குது இன்றைக்கி உலகம். ஆனால் இந்த அம்மா இளம் விதவை தன்னுடைய கற்பை காத்து கொண்டாங்களாம். இன்றைக்கி திருச்சபை அதே சூழ்நிலையில் தான் இருக்குது. உலகத்தை நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி திருச்சபையும் அப்படி தான் இருக்குது. கணவனை இழந்த பெண்கள் எவ்வளோ பேர் தெரியுமா இன்றைக்கி தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மற்ற ஆள்களிடம் போகிறாங்க தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் திருமணமானவர்களே, திருமணமான பெண்களே இன்றைக்கி அநேக ஆண்களுக்கு அடிமைகளாக இருக்காங்க. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கற்புலை நம்ம சிறந்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் கற்புள்ள கன்னிகைகளாக தான் நம்ம நிலைநிறுத்தணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, உங்களை நான் கற்புள்ள கன்னிகைகளாக என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிறுத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கற்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்றைக்கி கற்பு அப்படின்னா
என்ன அப்படிங்கிற கேட்குற உலகம். கற்புனா தெரியுமா பிள்ளைங்களா? யூத் வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க நான் கேட்கலன்னா அதுங்க தெரியாது. கற்புனா தெரியுமா? தெரியும் இல்லை? அப்போது இந்த கற்பை நம்ம எது வரைக்கும் காத்துக்கொள்ளணுமா? கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணுமா? கல்யாணம் ஆன வரைக்கும் கிடையாது, கல்யாணமாயும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்கிறோமோ அதே போல் என்ன பண்ணணுமோ நாம் கற்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் போவாஸ் அங்கே சொல்கிறாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமம். இன்னைக்கு பிந்தின நற்குணம் ரொம்ப கேடாக போயிட்டுருக்கு. முந்தின நற்குணம் ஓகே, கல்யாணம் பண்ண புதுசு, கணவனை அப்படியே கவர்ந்து கொள்ளக்கூடிய ஆசைகள் நிறைய, அப்போல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ செய்வாங்க. ஆனால் பிந்தின நற்குணம் சொல்லுங்கள் பாப்போம், கொஞ்சம் கஷ்டம்தான் வாழ்க்கையில் இல்லை? நாம் எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணோமா, கற்புடன் நம்ம என்ன பண்ணோமா காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இந்த கற்பு ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். இந்த கற்பு இருந்தால் தான் நம்மளை யாருமே மதிப்பாங்க. ஆசைக்காக ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா காலம் முழுவதும் அதை என்ன பண்ணுவாங்க, சொல்லி 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 காட்டுவாங்க. ஆண்டவர் கூட மன்னிச்சிருவார், ஆனால் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க, சொல்லியே கொன்னுருவாங்க. தெரியுமா? தெரியும். ஆகவே இந்த நல்ல காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் லிவிங் டுகெதர் வந்துருச்சு இல்லையா? யூத் பிள்ளைங்களா சொல்லுங்கள், லிவிங் டுகெதர்னா ஃபாரின் கல்ச்சர் எங்கே வந்துருச்சு? நம்ம ஊருக்கும் வந்துருச்சு. கவனமாக இருப்போம். பெண்கள், தாய்மார்கள் நாம் நாமும் கற்புடன் இருப்போம், நம்மளோட பிள்ளைகளையும் கற்புடன் பாதுகாத்து கொள்வோம். எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு பாருங்கள் தயவுசெய்து. எங்கேயாவது ஒரு இடிக்குது சந்தேகம்னா கவனிங்க. என் பிள்ளை ரொம்ப அப்படியே சொக்க தங்கம்பாங்க தெரியுமா? அதெல்லாம் இன்றைக்கி மாறி போயிடுது. பிள்ளைங்க வீட்டில் ஒரு வேஷம் போடுறாங்க, வெளியில் ஒரு வேஷம் போடுறாங்க. அதனால் கவனிங்க. இந்த பிள்ளைங்க நாம் கற்புடன் நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவர்கள் அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணுவாங்க, பயந்து வாழ்வாங்க. ஆகவே இந்த நல்ல நாளில் நமக்கு மூன்றாவது இருக்க வேண்டியது நல்ல நற்குணம் என்னது? கற்புடன் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 4:8 நம்ம வாசிக்கிறோம். அதில் ஆரம்பிப்பாங்களே, கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், இது எனக்கு போதும். கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்த 8 காரியம் சொல்லப்படுது. அதில் உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள் இல்லையா? இதெல்லாம் சொல்லப்படுற இந்த இதில் கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டுருங்க. வாழ்நாள் முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் வேத வசனத்தில் அந்த கற்பை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி அதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து கொண்டுருங்க. இன்றைக்கி சிந்தனைக்கு நிறைய இருக்குது. சிந்திக்கிறோமோ இல்லையோ நம்ம கையில் யாருக்கும் செல்ஃபோன் இருக்குது. நம்ம கற்பை எப்படியெல்லாம் இழந்து போக பிசாசு வகை தேடுகிறான்றதை அதில் பார்க்க முடியும். கண்டதும் வருது. நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்காட்டா கூட அது என்ன பண்ணும், தானாகவே என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்த்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க விடக்கூடாது. செல்ஃபோனில் பாடம் தானே கவனிக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் அது வேறு எதையோ பார்த்துட்ருக்கோம். ஆகவே நம்ம இந்த காலை வேளாண்டு சமூகத்தில் நாம் கற்புடன் இருப்போம். அது 1 பேதுரு 3:1-2 நமக்கு நல்லா தெரியும். கற்புள்ள நடக்கையினாலே யார் ஆதாயப்படுத்திக்கொள்வோமா, கணவனை ஆதாயப்படுத்திக்கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் இந்த கற்புள்ள நடக்கையை நம்முடைய கணவன் பார்ப்பார். கணவன் பார்த்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது முகாந்தரமாக இருக்கும். ஒருவேளை கணவன் குடிகாரர், அவர் இஷ்டத்துக்கு திரிகிறவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு உண்மையாக இருங்க. அவர் எதையுமே எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாரு, வாங்கி தர மாட்டேங்கிறாரு, எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாரு, அப்படின்னு எங்ககிட்ட பாசமாக பேச மாட்டேங்கிறாரு, அன்பாக பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள் அன்பை வேறு பக்கம் என்ன பண்ணிடாதீங்க, பறி கொடுத்துடாதீங்க. அந்த கணவன்ட்டே இருங்க. அவர் பேசலன்னா கூட நீங்கள் பேசுங்க.
நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளோட கற்புள்ள நடக்கையினால் அவர்களை நம்ம ரட்சித்து கொள்ளலாம். ஆகவே இந்த 3வது நமக்கு கற்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது நற்கிரியைகள் 4வது பாருங்கள், மத்தேயு அப்போஸ்தலர் 9:36. இப்போ பாருங்கள், இந்த துர்காள்ங்கிற அம்மா என்ன பண்ணாங்களாம், நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தார்கள். அது எப்படியா? மிகுதியாய் செய்து வந்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். நற்கிரியை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லது செய்கிறது, உதவி செய்கிறது, அதுதான் நற்கிரியை. இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், இதை மிகுதியாய் செய்து வந்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது 4வது நற்கிரியை என்பது ஒரு நற்குணம். சொல்லுங்கள் பாப்பா, நற்கிரியை என்பது ஒரு நற்குணம். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கொலோசியர் 1:10 வாசிங்களேன். சகலவிதமான நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்போது நற்கிரியை என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடிச்சமான ஒன்று. இன்றைக்கு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி பேர் நற்கிரியை செய்வாங்க. ஆனால் அது ஒப்புக்கு செய்வாங்க. ஒப்புக்குன்னா ஏதோ பேரளவுக்கு அப்படி செய்கிறவங்க இருக்குது. அடுத்தது பேர் புகழுக்காக செய்கிறவங்களும் இருக்காங்க நற்கிரியை, இல்லையா? எத்தனை பேர் இன்றைக்கி உலகத்தில் நற்கிரியை செய்கிறாங்க? பேர் புகழுக்காக பேனர் போட்டு ஃப்ளெக்ஸி அடித்து இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நற்கிரியை செய்யணுமா, அது யாருக்கும் தெரியக்கூடாது. வலது கை செய்கிறது பார்த்திங்களா? வசனம் எவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க பாருங்கள். அப்போது இன்றைக்கி நற்கிரியை என்பது ஒரு நற்குணம் நமக்குள்ளே. இன்றைக்கி நற்கிரியை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? நல்ல உதவிகள் எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோம்? அதெல்லாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சமூகத்தில். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணுமா. இந்த நற்கிரியை செய்யும் பொழுது சோர்வு வரும். ஏன் தெரியுமா? அவர்கள் நம்மளை தூஷிப்பார்கள், நம்மளை பேசுவாங்க. நீங்கள் எவ்வளோ உதவி செய்யுங்க, எவ்வளவு நன்மைகள் செய்யுங்க, அவங்களை சகல விதத்தில் அவங்கள முன்னேறுவதற்கு ஒரு வாய்க்காலம் நீங்கள் அமைஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூஷிப்பாங்க, நம்மளை பேசுவாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், சோர்ந்தே போயிடக்கூடாதான். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நற்கிரியை செய்வதில் சோர்ந்தே போயிடாதீங்க. அவங்க திட்டுறாங்க, திட்டட்டும். அவங்க பேசுகிறாங்க, பேசட்டும். அவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கட்டும். ஆண்டவருக்கு பிரியமான நற்கிரியையிலே நாம் என்ன பண்ணுமோ மிகுதியாய் செய்து கொண்டே, அது நமக்கு ஒரு நற்குணம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்ம நற்குணத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கும் நாம் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருப்போம். 1 தீமோத்தேயு 2:10 வாசிங்களேன், முக்கியமானது. வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லு. இப்போது அலங்கரிப்பை பறித்து நமக்கு நல்லா தெரியும். அமைதியுள்ள ஆவி, மயிரை பின்னுதல், டெக்கரேஷன் பண்ணுறது, இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை தங்களை அழகுபடுத்திக்கிறதுல? தப்பாலாம் நான் நினைக்க மாட்டேன்ப்பா, சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் ஆசை. ஏன், எனக்கு கூட தான் ஆசை. நான் உண்மையை சொல்கிறேன். நான் என்னை அழகுபடுத்திக்கிறதுல நான் ஆசை எனக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? என் கணவனுக்கு அது பிடிக்கும். அதுக்காக நான் பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணி த்ரெட்டிங் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை, நீட்டாக நல்ல அடக்கொடுக்கமான ட்ரெஸ்ஸாக. இப்போ இதில் நான் இருக்கிற எதுலையாவது ஒரு ஸ்டைல் இருக்கா? இருக்குது. ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கிறேன். நேர்கோடு வருவேன், இப்போ சைடு கோடு. இப்போது இதெல்லாம் அலங்கரிப்பு தான். ஜடை பின்னுறதுல விதவிதமாக போடுறீங்க. ஆனால் எனக்கு போட தெரியாது, அதனால் நான் ஒரே ஜடையை போட்டுட்டு வரேன்.
இதெல்லாம் அலங்கரிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதை பார்க்கிலும் நமக்கு எது அலங்காரமாக இருக்க வேண்டுமா? நற்கிரியை நமக்கு அலங்காரமாக இருக்கணும். நம்ம நல்லா அழகாக ஜோடிச்சு சூப்பராக சாரீ கட்டிட்டு போய் நின்று ஒரு ஆள் 10 ரூபா பிச்சைக்கு நிற்கும் பொழுது போட முடியாதுன்னா அவன் என்ன சொல்லி திட்டுவான்? சொல்லுங்கள் பாப்போம். வந்துட்டாளுங்க மேக்கப் போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? சரி, பிச்சைக்காரனை விடுங்க, உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே அப்படியே ஜோடிச்சு அலங்கரிச்சு அப்படியே நகையை நட்டுமா மாட்டி வந்திருக்கிறா. ஒரு 10 காசு யாருக்கு இறாளா பாரு? சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்களா? கேட்டிருக்கீங்களா? ஏன்? அப்போது நமக்கு இந்த புறம்பான அலங்கரிப்பாக இராமல் நாம் என்ன பண்ணுவோம்? நற்கிரியைகளாகி அலங்கரிப்பு. எப்படி கீழ்ப்படிதல் ஒரு அலங்கரிப்போ அதே போல் நற்கிரியை நமக்கு ஒரு அலங்கரிப்பு. ஆகவே நாம் நல்ல நற்கிரிகளை செய்வதிலே நாம் முந்திக் கொள்வோம். உங்கள் திருச்சபை நீங்கள் அநேக நற்கிரிகளை செய்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட். அதில் இன்னும் நீங்கள் தெரிந்தவர்களாக இருங்க. அப்படி தான் வசனம் சொல், நற்கிரியிலே தெரிந்தவர்களாக நீங்கள் இருக்கும்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நற்கிரியில் சோர்ந்து போகாமல் செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு அது பிடிக்கும், நான் அதை செய்கிறேன். இப்போ 4 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நற்குணத்தில் 4 நற்குணம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள் பார்ப்போம். உபசரிப்பு, கீழ்ப்படிதல், கற்புடன் வாழ்வது நற்குணம், நற்கிரியை செய்வது நல்ல ஒரு குணம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17:11 மனப்பாடமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த நற்குணம் நமக்கு எப்படி ஒரு உபசரிப்பு, கீழ்ப்படிதல், கற்பு, நற்கிரியை, இவையெல்லாம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, வேத வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் இத்தனை நல்ல குணங்களும் வரும். இதெல்லாம் தானாக வராது, இயற்கையாக என் கூடவே பிறந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் நமக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கிறார். அப்போ இத்தனை நற்குணமும் நமக்கு வேணும் அப்படின்னா வேத வசனத்தை என்ன பண்ணுங்கள், ஆராய்ஞ்சு பாருங்க, படிங்க, தேடி தேடி படிங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகமாக படிங்க. இங்கே சொல்லப்படுது, அந்த பட்டணத்தை எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம், தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இவர் பார்க்கலும் பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகள். நீங்கள் ஐபிஏல அந்த கோயம்புத்தூர் ஹெட்டை பார்க்கிலும் கூத்தூர் ஐபிஏ திருச்சபையார் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டோடைய ஆசை. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரலையே? அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள். ஏன் கோயம்புத்தூர் அவ்வளோ பெரிய சபை இல்லை, அங்கே மட்டும்தான் நற்குணம் இருக்கணுமா? அவங்களையும் நீங்கள் மிஞ்சுறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த தெசலோனிக்கே திருச்சபையார் நற்குணத்திலும் ஆண்டவருடைய காரியத்திலும் மிகுதியாக பயங்கரமாக முன்னேறி இருந்தாங்களாம். அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு திருச்சபை மிக உன்னதமான திருச்சபை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அங்கே எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த பட்டணத்தையே மிஞ்சி பீட்டில் முன்னாடி போயிட்டாங்களா யார்? பெரையா பட்டணம். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயம்புத்தூரில் இல்லை ஐபிஏ பட்டணத்தை பார்க்கிலும் கூத்தூர் திருச்சபை அதிக முன்னேற்றம் உள்ளவர் நற்குணசாலிகளாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பரிசோதிப்போம் இந்த நற்குணம் நமக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி. அடுத்த ஒரு பகுதியை அந்த ரோமர் 15 எடுங்க. 2வது பகுதியை வாசிப்போம். சகல அறிவினாலும் நம்ம என்ன பண்ணணுமா? நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று. இங்கே சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும். இப்போ ஏற்கனவே நீங்கள் நற்குணத்தில் மிகவும் தெரிந்தவர்கள் தான். நான் ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன், 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். அதில் ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் நற்குணம் இப்போ எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை 20 வருஷமாக ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கி இதில் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் மனம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 2வது, சகல அறிவிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த திருச்சபையால் சகல அறிவிலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கீங்க.
ஆமேன். ஆமேன் தானா? இல்லையா? ஆமேன் தான். ஆனால் ஆமேன் தான். ஆனால் ஆமேன் தான். அம்மா சொல்லிட்டாங்க ஆமேன் தான். இல்லைன்னு நீ சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆமேன் தான். சந்தோஷமா? அப்போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கா? முதலாவது சகல அறிவுன்னு சொல்லியிருக்கோம்ல, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கா? யோசித்து பார்ப்போம். பிதானா யார், இயேசு கிறிஸ்துனா யார், பரிசுத்த ஆவியானவனா யாருன்ற அந்த அறிவு, அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கான்னு யோசித்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம 17:3 வாசிக்கிட்டோம்னா, மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:2-3 வசனங்கள் வாசிங்க. இப்போ பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே நமக்கு என்னதான்? கிருபையும் சமாதானமும் பெருக. அடுத்தது வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு தான் நமக்கு தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருகிறது. 2 பேதுரு 1:2-3 வசனங்கள். அப்போது தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா முதலாவது நமக்கு என்னதான்? தேவ பக்தி உண்டாகுதான். அடுத்தது அந்த கிருபை சமாதானம், அவருடைய திவ்ய வல்லமையானது சகலவற்றையும் நமக்கு என்ன பண்ணுதான்? கொடுக்குது. அது மாத்திரமல்ல, அந்த தேவனை அறிகிற அறிவினா நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு எந்த அளவில் இருக்குது? நாம் யோசித்து பார்ப்போம். சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்கள் இந்த ரோம திருச்சபையார். பென்னியல் திருச்சபையாரும் அதற்கு சலைச்சவர்கள் அல்ல. ஐபிஏ கூத்தூர் திருச்சபையாரும் அதற்கு சலைச்சவர்கள் அல்ல. இப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குது யோசித்து பார்ப்போம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேவனை அறிகிற அறிவு மட்டுமல்ல, தேசத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்துருக்கோமா? தெரிஞ்சு வச்சுருக்கோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அட் ப்ரெசண்ட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது நாட்டில்? சொல்லுங்கள் பார்ப்போம். தேசம் முழுவதும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். புரியல. ஓகே, கொல்கத்தா பிரச்சனை, டாக்டர் இறந்தது. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அப்புறம் இஸ்ரேல், அது எந்த லெவலில் இருக்குது? இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை. நேற்று வந்த நியூஸு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்களாம். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நெகேமியா தன்னுடைய தேசத்தை பற்றி விசாரித்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா புஸ்தகம் 1 நீங்கள் வாசிக்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், ஏனோ தானோ என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாதான்? நாம் வாழக்கூடாது. தேவனை அறிகிற அறிவு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் தேசத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம அறிஞ்சிருக்கணும். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் நமக்கு யாருன்னு தெரியுமா? சிஎம் யாருன்னு தெரியுமா? கவர்னர் யாருன்னு தெரியுமா? என்னம்மா அப்படி டப்புன்னு ரவின்னு சொல்லிட்டீங்க? மரியாதையில் சொல்லுங்கம்மா. ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா? ஓகே, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இன்னும் மற்ற மினிஸ்டர்ஸுங்க பேரெலாம் கேட்டால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிடுவீங்க தானே? ஏதோ கொஞ்சம் போதும், இது முக்கியமாக தெரிஞ்சால் போதும். அப்போது தேசத்தில் நடக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும். பாரப்பட்டு ஜெபித்தோம் அப்படின்னா தேவன் தேசத்துக்கு என்ன பண்ணுவாராம்? சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ நம்ம இதை சகல அறிவில் நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். 3வது வீட்டுடைய காரியம் தெரியுமா? குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எந்த காலேஜில் படிக்கிறாங்க தெரியுமா? ஸ்கூலில் ஃபெயில்னா என்னென்னு அர்த்தம்? ஃபெயில், இந்த வருஷம் நான் ஃபெயில்மா அப்படின்னா
அவ்வளோதான். அடுத்த வருஷம் மறுபடியும் அதே கிளாஸ். காலேஜில் பிள்ளைங்கள்ட்ட போய் கேளுங்களேன், அரியர் என்னன்னு தெரியுமா? எத்தனை பெற்றோருக்கு அரியர் தெரியும்? அறிக்கை தான் தெரியும் நமக்கு, இல்லை அரியர் தெரியாது. எதெல்லாம் அரிப்போம்? அரிசியை அரிப்போம், அப்புறம் உளுந்த அரிப்போம், ஆனால் அரியர் தெரியாது. பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, மா அரியர்மா, ஓ அப்படியாடா, சரிடா அப்படின்னு என்னென்னு தெரியாமல் சரிடான்றாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க ஃபுல்லாக பாஸ் போட்டிருக்கு, அது ஏதோ ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறான். அரியர்னா ஃபெயிலுன்னு அர்த்தம். இப்போது இன்னும் டீசெண்டாக ரிப்பீட்டடா தெரியுமா நமக்கு? இது ரிப்பீட்டட்னா திரும்ப எழுதணும். இதை தெரியாத பெற்றோர்கள் நிறையா இருக்காங்க. ஒரு காலேஜுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போய் நின்னோம்னா, உங்கள் பையன் அரியர் தெரியுமா அப்படின்னு அந்த ஹெச்ஓடி சொன்னாங்கன்னா, அரியரா அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு என்னங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா உன் புள்ள ஃபெயிலுமா, எத்தனை பாடத்தில் ஃபெயில் தெரியுமா? இருக்கிற அத்தனை சப்ஜெக்டும் ஃபெயிலு, அவன் எதோ அரியர்னு சொன்னானே சார் அப்படின்னு சொல்லி கேட்குற பெற்றோர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எந்த விதத்தில் அறிவு இருக்குது? சகல அறிவிலும் நிரப்பப்பட்டார்கள். குடும்பத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கேஸ் சிலிண்டரை தீர்ந்து போச்சுன்னா அந்த மாற்றத்துக்கு எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா? என்ன 4 கை தான் உயருது? எல்லாருக்குமே தெரியும். சரியா? இந்த குக்கரில் இந்த ஹேண்டில்லாம் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை டைட் பண்ண தெரியுமா? சோத்திரம் தெரியும். என்னடா இதெல்லாம் ஒரு அல்பமான ஒரு கேள்வி தான், ஆனால் இன்றைக்கி தெரியாதது நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. உடனே யாரை கூப்பிடணும்? ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க, ஒரு அந்த சிலிண்டர் மாற்ற ஆளை எங்கேருந்து கேஸ் கம்பெனிலேருந்து கூப்பிடணுமா? குக்கர் டைட் பண்ணுறதுக்கு கடைக்கு தான் போகணுமா? இதெல்லாம் பேசிக் தான். இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சு வச்சு நம்ம நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாகவே இந்த காலை வேளை ஆண்டவர் சமூகத்தில் சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எந்த வகையில் நம்மளுடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்குது? ஆண்டவரை அறிகிற அறிவு. இன்றைக்கி ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக ஜனங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா திருச்சபையில் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு போதிப்பார், உங்கள் பாஸ்டர் அம்மா உங்களுக்கு போதிச்சு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நல்லா தெரிந்தவர்களாக இருந்தால் போதும். இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த செமினார் இந்த செமினார்னு சொல்லி போனீங்கன்னா கடைசி என்ன தெரியுமா? எதுலேயுமே நீங்கள் நினச்சி நிற்காமல், எதுலேயுமே நீங்கள் முன்னேற முடியாமல் அப்படியே சறுக்கி நீங்கள் கீழே விழுறது தான் மிச்சம். இதுதான் உண்மை. ஏன்னா சபையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை உங்கள் பாஸ்டர் சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கோச்சிக்குவீங்க. அப்படி தானே? ஏன் இந்த பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு? நம்ம என்ன ஜெபம் பண்ண தானே போகிறோம், நம்ம வேத வசனத்தை கேட்க தானே போகிறோம். இவர் ஏன் அங்கே போகாத இங்கே போகாதாங்கிறாரு? ஏன் தெரியுமா? உங்கள் ஆத்துமா அது பரலோகத்துக்கு போவதற்கு ஈடேறாது, அதற்கு மாறா நரகத்துக்கு தான் போவதற்கு வழிவாசல் உண்டாகும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை பகுத்து அறிய உங்களுக்கு என்னது தெரியாது. கள்ள போதகங்கள் நிறைய இருக்குது, துருபதேசங்கள் நிறைய இருக்குது. இது எதுன்னு சொல்லி நமக்கு இனங்கண்டு கொள்வதற்கு தெரியாதபடினால தான் ஊழியர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக உபவாசம் பண்ணி சபையில் உங்களை ஒரு தூணா ஒரு ஆதாரமாக நிலைநிறுத்துவதற்கு தேவையான அத்தனை காரியங்களை உபதேசிக்கும் பொழுது நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சறுக்கி விழுந்துடுவீங்க. அதனால தான் சொல்கிறாங்க, உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போது இன்றைக்கி அறிவு நமக்கு வேணும். அதனால ஆண்டோட சமூகத்தில் அங்கேயும் இங்கேயும் போகாமல் தேவனுடைய சமூகத்திலே இருங்க. இந்த அறிவு பெருகணும்னு சொல்லி பொழுதுனைக்கும் செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்காதீங்க, செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்காதீங்க. செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு வேதத்தை படிங்க. ஆமேன், ஆமேன். வரல அப்போ செல்ஃபோனில் நிறையா பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பார்க்காதீங்க. சரியா? அடுத்தது கடைசியாக அந்த ரோமர் 14
இப்போ பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நல்ல காலை வேளை ஆண்டவர் சமூகத்தில் முதல் சொன்னேன், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? ஃபஸ்ட்டு நற்குணத்திலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது சொன்னேன், சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? புத்தி சொல்லுவதிலே நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. புத்தி சொல்லுவதிலே வல்லவர்கள் என்று சொன்னால், ஒரு புத்தி நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், புத்தினா தெரியலன்னா அட்வைஸ், நல்ல ஆலோசனை, நல்ல காரியங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நான் அதில் கரெக்டாக இருக்கணும். நான் கரெக்டாக இருந்தேன்னா நான் சொல்லலாம். நான் கரெக்டாக இல்லாமல் நான் புத்தி சொன்னேன்னா அது என்ன பண்ணாது? ஏறாது, எடுபடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம புத்தி சொல்ல வேண்டுமா? எப்படியாம்? விசுவாசத்தில் நம்ம நிலைச்சி நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா. அதில் தான் நீங்கள் வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நினச்சிட்டு இருக்காரு அந்த ரோமாபுரிய சபைக்கு. அதே போல் இந்த திருச்சபையாரும் நீங்கள் புத்தி சொல்லுவதிலே வல்லவர்கள் என்று சொல்லி நினைத்து நான் அவங்களோடு கூட சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த புத்தி சொல்லுவதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கணுமா. நாம் விசுவாசத்தில் நம்ம நிலைச்சி நின்னாதான் அடுத்தவர்களுக்கு நம்ம புத்தி சொல்ல முடியும். எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் பிற்பகுதியில் நீங்கள் வாசிங்கன்னா, அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ விசுவாசம் ஆரம்பத்தில் நமக்கு என்னது வந்துடுது, ஆனால் போக போக நம்முடைய விசுவாசம் வளருதான் பார்க்கணும், அந்த விசுவாசம் பெருகுதான் பார்க்கணும், அந்த விசுவாசத்தை நம்ம நிலைச்சி நிற்கிறோமான்னு பார்க்கணும். உபத்திரவமும் பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் எல்லா காலகட்டத்திலும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? நாம் அதில் நிலைச்சி நிற்கிறோமா? அப்படி நாம் நிலைச்சி நிற்கிறோம்னா மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், சபையில் புத்தி சொல்லுங்கள். விசுவாசத்தில் கொஞ்சம் ஆடுறவங்க, தள்ளாடுறவங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போகிற நிறைய விசுவாச மக்கள் இருக்காங்க. 15 வருஷம் இருப்பாங்க, 30 வருஷம் இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சோர்ந்து போயிடுவாங்க. என்ன ஆண்டவர், நான் என்ன ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சேன், நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்தேன், நான் ஆண்டவருக்கு என்ன ஊழியம் செய்யாமல் இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு பாடுகளும் சோதனைகளும். விசுவாசம் என்ன ஆயிடுச்சாங்க? குன்றிச்சு. விசுவாசம் அங்கே தளர்ந்து போகுது. அப்போது இப்படிப்பட்டவர்களை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுமா? சோபியம், நான் அவங்களுக்கு புத்தி சொல்லணுமா? கவலைப்படாதீங்க. அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுறாராம்? ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்களும் உங்களுக்காக என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் விசுவாசத்தில் மட்டும் என்ன பண்ணுறாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஆண்டவர் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த விசுவாசம் உள்ளவர்களாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம புத்தி சொல்லணும். இந்த புத்தி நம்ம சொல்லும் பொழுது முதலாவது நமக்கே என்ன பண்ணணும்? அது இருக்கணும், நம்ம இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43. வாசிங்க, கரெக்ட் தான். இப்போ பாருங்கள், பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போ புத்தி சொல்லுவதில் தேவனுடைய கிருபையிலே நாம் நாளுக்கு நாள் என்ன பண்ண வேண்டுமா? பெருக வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய கிருபை நமக்கு முக்கியம், அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆகவே இந்த கிருபை நம்ம என்ன பண்ணுமா? பற்றி கொண்டிருக்கணும். யோனா அதை போக்கடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நாம் அப்படி போக்கடிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டுமா? தேவ கிருபையிலே நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும்.
இங்கே பார்த்தீங்கன்னா யூதரிலும் யூத மார்க்கத்தால் அமைந்த பக்தியுள்ளவர் அப்படின்னா யூதர்கள் விசுவாச மக்கள் இருக்காங்க, ரெண்டாவது விசுவாச மக்களாய் மாற்றப்பட்டவர்களும் இருக்காங்க அங்கே. அப்போது அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு, தேவ கிருபை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருகு. அப்போது நம்ம விசுவாச மக்களில் யாரெல்லாம் தேவ கிருபையை பற்றி கொள்ளாமல், அந்த தேவ கிருபை பற்றி தெரியாமல், அந்த தேவ கிருபை எவ்வளோ முக்கியம் என்பதை அறியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, புத்தி சொல்ல வேண்டும். அப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த தேவ கிருபையிலே நாம் பெருகி இருக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இப்போ பரிசோதனை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், தேவ கிருபையில் பெருகி இருக்கோமா, வளர்ந்து இருக்கிறோமா, அதை பற்றி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து நம்ம என்ன பண்ணோமா, புத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி ரோமர் 16:17. இப்போ பாருங்கள், அடுத்த புத்தி என்னது அப்படின்னா, பிரிவினைகளை உண்டாக்குகிற மக்கள் மத்தியிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டுமா, விலகி போக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லுங்கள். கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. கற்றுக்கொண்ட உபதேசம் நமக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், பிரிவினைகளை உண்டாக்கக்கூடாது. பிரிவினை என்பது வேதம் சொல்லுகிறது ஒரு பில்லி சுனிய பாவம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு சமம். அதை தான் நான் பிரிவினைன்னு சொன்னேன். 1 சாமுவேல் 15 நீங்கள் வாசிக்க முடியுமில்ல. கீழ்ப்படிதல் தான் உத்தமங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தில், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு சமம். அப்போது திருச்சபையில் ஜனங்கள் வேத வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே ஒழிய பிரிவினைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதாரணமாய் மாறக்கூடாது. ரெண்டகம் பண்ணுதலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதாரணமாய் நம்ம மாறிடக்கூடாது. ஜனங்கள் ஒருவேளை அப்படி ரெண்டகம் பண்ணுகிறவர்களாய் பிரிவினை உண்டாக்குகிற ஜனங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், தயவாய் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்வது மட்டுமல்ல, அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சிருங்க தயவுசெய்து. ஏன் தெரியுமா, உங்களுடைய விசுவாசத்தையும் குலைச்சிருவாங்க. நீங்கள் ஆண்டுடைய உபதேசத்தில் நிலைச்சி நிற்கிறதையும் ஆட்டம் கண்டு வச்சுருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மொத்தத்தில் தொலைக்கக்கூடிய ஒரு மக்களாக அவங்க மாறுவாங்க. அதனால் அவங்கள விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், வெளியே வந்துருங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்ல. அப்போது விசுவாசம், ஐயோ நம்ம எத்தனை வருஷமாக நாங்கள் அப்படியே ரொம்ப ஐக்கியமாக நகையும் சதையமாக இருக்கோம் தெரியுமா, இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள போய் விட்டுட்டு விலகி வாங்கங்கிறீங்களே, எப்படி முடியும்? அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த பாவத்திற்கு உள்ளாயிருவீங்க. சரிங்களா? அப்போ பிரிவினை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, இருக்க வேண்டும். அதுலேயே நீங்கள் பாருங்கள், பிலிப்பியர் 1 கொரிந்தியர் வாசிங்க 1:10. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போது பிரிவினையை உண்டாக்குகிற மக்கள் மத்தியிலேருந்து பிரிஞ்சு நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா, ஒரே காரியத்தையே யோசிக்க வேண்டுமா, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணுமா, ஏக மனது சபைக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுவார். இன்றைக்கி சபையில் பாஸ்டர் ஒரு தரிசனத்தை சொன்னார்னா எத்தனை பேருக்கு ஒருமனப்பட்ட இருதயம் இருக்குது? அவரோடு இசைஞ்சு போகிற இருதயம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். ஒருத்தர் மட்டும்தான் கை தூக்குறாங்க. அப்போது 10 எண்ணங்கள் இருக்குது. ஏக சிந்தை இல்லை, ஒருமனப்பட்ட இருதயம் இல்லை. ஒரே காரியத்தை பாஸ்டர் என்ன யோசிக்கிறாரோ அதே யோசனை நமக்குள்ளே என்னது இல்லைங்கிறது அர்த்தம். அப்போது இப்படி நமக்கே இல்லை அப்படின்னா நாம் எப்படி மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவோம்? காலை வேளை யோசித்து பார்ப்போம். நமக்குள்ளாய் பிரிவினைகள் இல்லாதபடிக்கு ஒரே யோசனையும் ஒரே சிந்தையும் ஒரே மனதும் நமக்கு இருக்குதாங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ பிலிப்பியர் 4:2 வாசிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் வாசிங்க
சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறார். அப்போது புத்தி சொல்லுவதில் ஒரே சிந்தை வேண்டுமா? கணவனுக்கும் மனைவிக்குமே இன்றைக்கி ஒரே சிந்தை இல்லை தெரியுமா? எத்தனை கணவன்மாருடைய சிந்தையோடு கூட உங்களுடைய சிந்தை ஒத்துப்போம் சொல்லுங்கள் வைப்போம். மனைவிமாரெலாம் சொல்லுங்களேன், எங்கள் கணவன் யோசிக்கிறதான் தான் நானும் யோசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அம்மா 2 பேர் 3 பேர் இருக்கீங்க, 4 5 அப்படியா? என்ன தம்பி நீ கை தூக்கி விட்ற, அவங்க அம்மா தூக்கலடா, சந்தோஷம். அப்போது ஒரே சிந்தை. எப்படி உங்கள் கணவனோடு கூட ஒரே சிந்தையாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுடைய சிந்தைகள் வேறுபட்டதாக இருந்தாலும் மறுபடியும் உங்கள் கணவனோட சரிப்போ அவ்வளோதான், அவருக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரே சிந்தை. ஆமே. இத்தனை வருஷம் என்ன சிரிக்க எல்லாம் சிரிக்கிறீங்க? இல்லை அவர் உங்கள் பக்கம் வந்துடுறாரா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு. அவர் இப்போ இவ அப்படி தான், இவருடைய குணத்தை மாற்ற முடியாது, இவருடைய எண்ணத்தை மாற்ற முடியாது, அப்படி மாறிடுறாரு அவங்க சிந்தையோட. உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுவும் உண்மையான ஃபேக்ட் தான். எப்படியோ ஒரே என்ன பண்ணணும், ஒரே சிந்தையாக இருக்கணும். அதுபோல் திருச்சபையிலும் நமக்கு ஒரே சிந்தை. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட ஆண்டவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஊழியத்தில் நீங்கள் போகும்பொழுது 2 பேர் போனாலும் சரி, 4 பேர் போனாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு சிந்தையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு தாட்டை வச்சார்னா அவங்களோட கூட சேர்ந்து இணைஞ்சிக்கணும். நம்ம ஒரே விஷயந்தான், 4 பேருக்கும் 4 சிந்தைகள் ஓடும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி அவங்கள தான் குறித்து வச்சுருக்கார். அதனால் நம்ம சிந்தையில் விட்டுட்டு அந்த ஒரே சிந்தையோட கூட நம்ம இணைஞ்சு போயிடணும். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும். ஊழியத்திலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நீ இந்த பக்கம் போனால் நான் அப்படி போகிறேன் போ அப்படின்னு போனோம்னா வாழ்க்கையில் எதையுமே நம்ம ஜெயமாய் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த காலை வேளை நாம் புத்தி சொல்லுவதில் நிறைந்தவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:14 வாசிக்க வேண்டாம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். சபையில் ஒழுங்கில்லாத மக்கள் நிறையா இருக்காங்க. திருச்சபை ஆராதனை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்படுது? 8:30 மணிக்கெலாம் நான் வந்துடுறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 1 2 ஓகே. இப்போ நீங்கள்லாம் புத்தி சொல்லலாம். லேட்டாக வராங்களா பார்த்து, உங்களுக்கு என்ன வேலை, இன்னும் மாமியார் சோறு வச்சுட்டு வர? ஏன்னா உங்கள் சபையில் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க, முக்கால்வாசி பேர் தண்ணி கொடுத்துருவோம் தான். யாருமே மாமியாருக்கு சமைக்கிறவங்க இல்லை, ஒரு சிலர் தான் இருக்கீங்க. அப்போது சொல்லணும், மாமியாருக்கு சமைக்கிறதா இருந்தால் கூட, உங்கள் குடும்பத்தில் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு சமைக்கிறதா இருந்தால் கூட, நீ இருட்டோட காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிடு, சமைச்சு நேரத்தோடு சபைக்கு வந்துடும். ஏன் தெரியுமா? 8:30 மணிக்கு ஆராதனைனா ஆண்டவர் நமக்கு எந்த காரியத்தில் எந்த நேரத்தில் என்ன பேசுவார்னு தெரியாது. செய்தி நேரத்துலையும் கடைசியாகவும் பேசலாம், பாட்டு நேரத்துலையும் முதலையும் பேசலாம், இல்லை ஆரம்ப ஜபத்துலேயும் நமக்கு பேசலாம். அப்போது ஒழுங்கில்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது புத்தி சொல்கிறதுனா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ எங்கள் சபையே தேவலாம் போல் இருக்கே, எதுக்குமே ஆமேன் வர மாட்டேங்குதே. மாறிக்குவோம். இப்போயும் மோசம் இல்லை. அப்போஸ்தலன் பவுலை போல நான் என்ன பண்ணுறேன், உங்களை நினச்சி நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் புத்தியிலே வல்லவர்கள் என்று சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். ஆமேன். அப்படியே நாங்கள் மாறிடுவோம் சிஸ்டர்னு சொல்லிடுங்க. ஆமேன். அப்போது ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லுங்கள். சபை ஆராதனை அதில் பாருங்கள், குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி அப்படியே என்ன சொல்கிறது, பட்டாம்பூச்சி போல் பறக்கணுன்ட்டு ஆசை. எங்கே போனாலும் இந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைகிட்ட தான் வராங்க. இல்லை, பட்டாம்பூச்சி போல் நான் பறக்கணும். பழைய பாட்டு ஒன்று இருக்குது, ஆனால் அது சரி பாஸ்டர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். ஓகே சரியா? அப்போது இன்றைக்கி பட்டாம்பூச்சி போல் பறக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களை கூட நம்ம புத்தி சொல்லணும். இல்லைப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் இதுதான் ஒழுங்கு,
இப்படித்தான் நம்ம வாழணும், இப்படித்தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுமா, புத்தி சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஷால் போட சொல்லுங்கள். இன்றைக்கி பிள்ளைங்க ஷாலெல்லாம் கழட்டி வீட்டில் வச்சுக்கிட்டு வருதுங்க. ஷால் போட சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. நியூஸ் வாசிக்கிற லேடியிலேருந்து கடைசி மட்டத்தில் இருக்கிற லேடி வரைக்கும் ஒன்றுமே ஷாலே போடாமல் வருது. அதை பார்க்குதுங்க. டிஷர்ட் போடுதுங்க. எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அது டிஷர்ட்டு? பாருங்கள், சொல்லுங்கள். லெக்கின்ஸ் ரொம்ப கெடுதல் பெண்களுக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ண முடியல, சொல்லத்தான் முடியல சிஸ்டர். கேட்க மாட்டேங்குதுங்க. ஜபத்தோடு சொல்லுங்கள். சடுக்கு வெடுக்குன்னு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அன்பாக சொல்லுங்கள், பாசமாக சொல்லுங்கள், அது நேசமாக சொல்லுங்கள். கேட்குங்க பிள்ளைங்க. பிள்ளைங்கள்லாம் பாசத்துக்கு அடிமைகள். ஆமென். சரியா? அப்போது ஒழுங்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும்மா. கடைசியாக தீத்து 2:3-5 நீங்கள் வாசிக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள் பார்ப்போம். முதிர் வயதில் உள்ளவர்கள் பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணுமா? எத்தனை பேர் முதிர் வயதில் இருக்கீங்க சொல்லுங்கள். 60 வயசை தாண்டிட்டேன்றவங்க சொல்லுங்கள், கை தூக்குங்க. 50 வயசு. இப்போது நீங்கள் எல்லாரும் புத்தி சொல்லணுமா? யாருக்கு? இளம் தலைமுறைகளுக்கு புத்தி சொல்லணும். இப்போ புத்தி சொல்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? அந்த சொல்லப்பட்ட அத்தனை ஒழுங்களும் இருக்கணும். 2-3-5 வசனங்களில் இருக்கிற அத்தனை ஒழுங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? கரெக்டாக சரியாக இருக்கணும். அப்படியே சரியில்லைனா கூட இந்த முதிர் வயதில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. முதிர் வயதில் உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், எரிச்சல் வரும். 2வது, என்னம்மா சிரிக்கிறீங்க? உள்ளது தானே சொல்கிறேன். அவங்களுக்கு நிறையா இருக்கா? சோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பாட்டிமார் இருக்காங்க. ஒன்று மாமியார், மாமியாருக்கு மாமியார், மாமியாருக்கு மாமியாரே இப்போ தான் இறந்துருக்குறாங்க. இவங்களுக்குலாம் நான் பார்க்குறேன், கோபம் ரொம்ப வரும், எரிச்சல் ரொம்ப வரும், சத்தமாக பேசினா பிடிக்காது. பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா தான் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தான் சொந்த பேர பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும், அடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் முதியோர்களுடைய குணம். இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோமோ அது போல் தான் வெளி உலகத்தில் பிள்ளைங்க, சபை பிள்ளைகள். அவங்களுக்கு புத்தி சொல்லணும். நம்ம எப்படி புத்தி சொல்லுவோம்? நீ என்னடி கொஞ்சம் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நீனே சாப்பிட்ற, கொஞ்சம் குடுடி அப்படின்னு நம்ம எப்படி போய் சொல்லுவோம்? நம்ம கொடுத்தா தானே அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். வயசானவங்கள, அம்மா கோவப்படாதீங்க, எரிச்சல் வர வேண்டாம், வேத வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க, தேவனுடைய சமூகத்தில் வாசிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் சிந்தைகள்லாம் நாளுக்கு நாள் சுருங்கி போயிடும். அதனால் உங்களுடைய செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அதனால் உங்களுக்கு பரந்த மனப்பான்மை இனி வராது. ஆனால் வேதத்தை வாசிங்க, தேவனுடைய சமூகத்தை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், நிறைவாய் கிடைக்கும். ஆமே. அதனால் முதிர் வயதில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, அன்பா, பாசமா, நேசமா, கரிசனையா, கனிவா என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் புத்தி சொல்லுங்கள். கோவப்படாமல் சொல்லுங்கள், எடுத்தெறிஞ்சு பேசாமல் புத்தி சொல்லுங்கள், எரிஞ்சு விழுவாமல் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமே. எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். கடைசி பகுதி. சபை கூடி வருதல் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஜனங்களுக்குள்ள. அது கொரோனாவுக்கு அப்புறம் எண்ணிரலாம். சேர்ஸ்லாம் நிறைய காலியாக இருக்குது. உங்கள் சபையில் மட்டும் இல்லை, எங்கள் சபையில் அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சபையை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலான்னு சொல்லி பிசாசை நினச்சிட்ருக்கான்றதை நம்ம அறிஞ்சிக்கணும். நமக்கு சபை கூடி வர்ற நாளில் தான் இன்றைக்கி பிசாசு அதை விசேஷித்த நாளாக வச்சுருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமையே ஒரு விசேஷத்த நாள். அன்றைக்கெலாம் விசேஷத்த நாள் எதுனா வீக் டேஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா ஜனமும் கிறிஸ்தவங்க உட்பட ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள். ஏன் தெரியுமா?
உங்களை தேவனுடைய ஆலயத்தில் போய் உங்களை ஆராதிக்க விடாமல், உங்களுடைய வேத வசனத்தை கேட்க விடாமல், நீங்கள் பரலோகத்துக்கு போக விடாமல் வைக்கிறது தான் அவனுடைய எண்ணமே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன்னா கிடுகிடுன்னு ஓடிடுவோம், முதல் நாளே ஓடிடுவோம். ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எங்கள் மாமா எப்படி திட்டுவார் தெரியுமா? ஐயோ நாங்கள் போகலன்னா அங்கே தாலியை அந்த பையன் கட்ட மாட்டான். எப்படி பேசுகிறோம் தெரியுமா? இல்லை பேசுகிறோம் தானே. என்னம்மா சிரிக்கிறீங்க? அப்படின்னா நீங்களாம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். சபை கூடுவதை விட்டு விடாதீங்க. ஏன் தெரியுமா? சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் வெளி உலகத்தில் ஃபங்க்ஷனுக்கும் தேவைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து போயிட்டீங்கன்னா ஆண்டவர் வருகையில் போகவே முடியாது. அப்போது நீங்கள் முதல்ல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். அப்புறம் உங்கள் சபை மக்களை புத்தி சொல்லுங்கள். அவங்களுக்கு பாருங்கள், நீ ஏன் சபைக்கு வர மாட்டேங்கிற, ஏன் ஞாயிற்றுக்கிழமை தட்டுற, அதெல்லாம் தட்டாத, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கள். இந்த காலை வேளை ஆண்டவர் சமூகத்தில் 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 1 நற்குணம் உள்ளவர்களும், 2வது சகலவித அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களும், 3வது புத்தி சொல்வது வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல இந்த காலை வேளையிலே நாங்களும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய நற்குணம் எப்படி இருக்குது? சகல அறிவு உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது? புத்தி சொல்லுவதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை நாங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. தேவன் தாமே நல்ல நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளை மாற்ற அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை மாற்றுவதிலே அவருக்கு அலாதி பிரியம். அவர் மாறணும்னு யாரும் நினைக்காதீங்க, நாம் தான் மாறணும். உபவாசம் இருந்து ஆண்டவரே நீங்கள் மாறிக்கங்கன்னு சொன்னாலும் அவர் மாற மாட்டார். நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படிவோம், நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல் இந்த 3 குணங்களும் நமக்குள்ளாக இருக்குதா? நாம் இதில் தெரியினவர்களாக இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் இதுக்கெல்லாம் பாத்திரரா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் மாறினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நாம் மாறினோம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு நம்மை போல ஒரு ஆட்கள் இந்த உலகத்திற்கு தேவை என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து வருவார்கள். யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.